தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி. இந்த உலகத்துக்கே ஆன்மீகம் பிறந்த முதற் தளம் அதான் தமிழ்நாடு. இதை நான் பெருமிதத்தோட சொல்லல, இது உண்மை. புத்தன் பிறந்தது தமிழ்நாடு, சித்தன் பிறந்தது தமிழ்நாடு. இவன் ரெண்டு பேரும் வேற வேறையா அப்படின்னா இல்லவே இல்லை. இந்த இருவரும் ஒருவனே. வேதத்தம்மனும் நாதத்தம்மனும் பிறந்தது தமிழ்நாடு. வேதத்தம்மன் அவனே நாதத்தம்மன், நாதத்தம்மன் அவனே வேதத்தம்மன். தம்மன் அப்படின்னா புத்தனை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, வேதன் அப்படின்னா சித்தனை புரிஞ்சுக்குவாங்க. இவ ரெண்டு பேரும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கு காட்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து தமிழர்களை வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆன்மீக ஒரு அடிப்படையில சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக நான் அதைத்தான் சொல்லுவேன். நம்ம ஊர்ல வந்து இப்ப நான் வந்து சுத்தமான பறையன், கோழியன். என்னுடைய மரபு அடிப்படையில எங்க ஊர்ல அம்மன் கோயில் வழிபாடு தான் முதன்மையானது. அந்த ஊர்ல போயாச்சுன்னா அம்மன் தான் பிரதானமாக இருக்கும். அம்மன்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னா, தம்மன் அப்படிங்கிற வார்த்தையில முதல்ல வரக்கூடிய இத்தனாவை எடுத்தாச்சு அப்படின்னாக்க அம்மன் என்று வரும். நாதத்தம்மன் யாரோட பேரு? புத்தனுடைய பெயர். தமிழ்நாட்டுல தொடங்கின அந்த வழிபாட்டு முறையே புத்த வழிபாட்டு முறை தான், பௌத்த வழிபாட்டு முறை தான். ஏன் புத்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆதி அப்படின்னா சூரியன், அது எல்லாருக்கும் தெரியும். சூரியன் தான் ஆதி. சூரியன் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாராலையும் டெஃபினேஷன் சொல்ல முடியாது. ஆனா சூரியன்ல இருந்து சந்திரன் வந்தது, பூமி வந்தது, புதன் வந்தது அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு, சுக்கிரன் வந்தது, சனி வந்தது, கேது வந்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. பெருவெடிப்பு காலத்துல சூரியன்ல இருந்து பிரிந்த கோள்கள் தான் சூரியனே சுற்றி வருது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த 9 கோள்கள்ல 8 கோள் சூரியனை சுத்தி வருதுங்கிறது தெரியும். இதை யாரு முதலாக கண்டுபிடிச்சா அப்படின்னா அது தமிழன் தான் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு புத்தனும் சித்தனும் சிவனும் புத்தனும் வேற வேற கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னாக்க நமது பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூது இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைஞ்சு போயிடும். இந்த தமிழர்கள் மிக அருமையான ஆன்மீக சிந்தனைக்குள்ள வந்துருவாங்க. உண்மையை புரிய ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இந்த தம்மன் அப்படிங்கிறதே வந்து இப்ப நாதப்பறையன், வேதப்பறையன், நாதத்தம்மன் அப்படின்னா அது வந்து இறைவனை சொல்லக்கூடியது, மூலவனை சொல்லக்கூடியது, ஆதியை சொல்லக்கூடியது, இந்த இயற்கையினுடைய ஒட்டுமொத்த உருவத்தை சொல்லக்கூடியது. அந்த நாதம் என்பது ஜீவன், நமக்கு மூச்சு காற்றாக இருப்பதுதான் நாதம், தம்மம் எல்லாமே. அப்ப இந்த மூச்சு காற்று என்பது உயிர். அந்த உயிரானவன் தான் சித்தனும் புத்தனும். சித்தன்னாலும் புத்தன்னாலும் இந்த உயிர் என்பதுதான் இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக அடிப்படை. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.